நம்மளால வந்து பேடை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நைட் தூங்குறோம், நம்மளால வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு சொட்டு ரத்தமா இருந்தாலும் உங்களால நீங்க மாத்தல அப்படின்னா கிட்டத்தட்ட 107 பாக்டீரியாஸ் வந்து உருவாகுது. அப்போ நம்ம நைட்ல தூங்கும்போது நம்மளால மாத்த முடியாது. ஓகேங்களா, நம்ம ஆஃபீஸ் போறோம், நம்மளால மாத்த முடியாது. கிட்டத்தட்ட 107 பாக்டீரியாஸ் வந்து உருவாகுது. ஓகேங்களா, நீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பேக்கெட் பாலா இருந்தாலும் ஒரு மாட்டு பாலா இருந்தாலும் நீங்க எடுத்து வெளில வைக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் நீங்க வெளியே வச்சீங்க அப்படின்னா கெட்டு போயிடும். சேம் அதே மாதிரி தான் நம்மளோட பிளட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ல இருந்து 3 மணி நேரம் நம்ம இந்த பேடை சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நமக்கு பிளட்டுமே வந்து ஃபுல்லா பாக்டீரியாஸா மாறிடும். அந்த பாக்டீரியாஸ்லாம் எங்க போகுது அப்படின்னா நம்மளோட கர்ப்பப்பைக்கு தான் போகும். ஓகேங்களா, எங்க வெளியே போறதுக்கான ஆப்ஷனே கிடையாது, நம்மளோட கர்ப்பப்பைக்கு தான் போகும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்டன் துணி யூஸ் பண்ணாங்க. எல்லாருக்குமே தெரியும் காட்டன்ல வந்து காற்றோட்டம் இருக்கும். ஓகேங்களா, ஆனா இந்த சானிடரி நாப்கின்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுத்தமா வந்து காத்து போறதுக்கான உங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஃபுல்லா வந்து கவர் தான் வந்து உங்களுக்கு சீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ காற்றோட்டம் எங்க இருக்கும்? காற்றோட்டம் இருந்தாதான் உள்ள இருக்க அந்த ஸ்மெல்லு வெளியே போய் வெளியில இருக்க ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ள வரும்போது தான் நமக்கு வந்து பீரியட்ஸ்ல இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரியா ஒரு ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து என்ன ஆகும்னா நம்மளோட கர்ப்பப்பைக்கு உள்ளதான் போயிட்டே இருக்கும். அப்ப அதிலே வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 days வந்து 24 hours நம்ம அதிலே வைக்கும்போது அந்த ஸ்மெல் எங்க டிராவல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளுக்கு தான் டிராவல் ஆகும். அப்போ உள்ளுக்கு டிராவல் ஆகும்போது நம்மளோட என்ன ஆகும் அப்படின்னா வாமிட்டிங் வரும். ஓகேங்களா, வாமிட் ஒரு மாதிரி கேரா இருக்கும். ஏன்னா நமக்கு வெளியில இருக்க காத்து உள்ள போக மாட்டேங்குது. அப்போ வெளியில இருக்க காத்து உள்ள போல அப்படின்னா மெயினா நம்மளுக்கு வந்து மயக்கம், வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இதனால தான் வருது. ஓகேங்களா, இப்போ நார்மலாகவே காட்டன் துணி அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்மளால காட்டன் துணி யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெளியில் போகிறோம், லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அதனால வந்து நம்ம சானிட்டரிக்கு மாறியாச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த குளோரின் டயாக்சின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா முதல்ல அந்த கெமிக்கல் வந்து நமக்கு உள்ள என்ன ஆகுதுன்ற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா, குளோரின் டயாக்சின் இந்த பெர்ஃப்யூம் ப்ளஸ் நம்மளுக்கு குளோரின் டயாக்சின் இந்த கெமிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள வந்து உங்களுக்கு 5 days வந்து நீங்க வைக்கும்போது ஸ்லோ பாய்சனாக தான் வந்து கர்ப்பப்பைக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அந்த கெமிக்கல் போயிட்டு நமக்கு வந்து நார்மலாவே வந்து நிறைய சுரபிகள்லாம் சுரக்கும். ஹார்மோன் சுரபி, பிட்யூட்டரி சுரபி, தைராய்டு சுரப்பி, நிறைய ஹார்மோன்கள் வந்து அந்த டைம்ல வந்து சுரக்கும். ஓகேங்களா, அந்த சுரபிலாம் இந்த கெமிக்கல் போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சுரபியவே சுரக்க விடாம ஸ்டாப் பண்ணுது. ஏன் அப்படின்னா ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா, கடவுள் வந்து ஒரு ஹியூமன் பாடியை படைச்சிருக்காரு அப்படின்னா இந்த டைம்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா நடக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கண்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நீர் இருந்தாதான் நம்மளோட கண்ணோட ஃபங்க்ஷன் கரெக்டா நடக்கும். அதே மாதிரி நம்மளோட த்ரோட்ல வந்து நம்மளோட எச்சில் தான் நம்மளோட பாதுகாப்பு கவசம். அது இருந்தாதான் நம்மளோட விழுங்கும்போது நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் இருந்தாதான் நம்மளோட ஃப்ளோ கரெக்டா இருக்கும். பிளஸ் வந்து நம்மளால பேசவும் முடியும். கண்களுக்கும் நீர் தேவை. நம்மளோட இந்த மாதிரி வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ஹியூமன் பாடியை படைச்சிருக்காரு. அப்போ நம்மளுக்கு அந்த சுரபிகள்லாம் சுரக்கணும் அப்படின்னா நார்மலா எல்லாருக்குமே சுரக்கும். அப்போ பீரியட்ஸ் டைம்ல சுரக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த கெமிக்கல் பேட 5 நாள் நீங்க வச்சு என்ன ஆகுதுன்னா அந்த கெமிக்கல் போயிட்டு ரியாக்ட் ஆகி உங்களுக்கு அந்த சுரபியவே ஸ்டாப் பண்ணுது, இம்பேலன்ஸ் ஆகுது. அதனாலதான் நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா, ஒண்ணு அதிகமா சுரந்துது இல்லைன்னா கம்மியா சுரக்குது. ஓகேங்களா, அப்போ அதிகமா சுரக்கும் போது ஹைப்பர் ஆகவும் கம்மியா சுரக்கும் போது ஹைப்போவாகவும் நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் வருது. இதனாலதான் நமக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிறப்புறுப்புல ஜென்ரலாவே எல்லாருக்குமே வந்து ஒரு சுரபி வந்து சுரக்கும். நார்மலாவே எல்லாருக்கும் சுரக்கும். அந்த சுரபி சுரந்தாதான் நம்ம வந்து ஹெல்த்தியான ஹியூமன் பாடியா வந்து ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னா அந்த சுரபி வந்து சுரக்கும் போதுதான் எல்லாருமே வந்து அதை வந்து மெயினா பாதுகாப்பு படலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த பிறப்புறுப்புல அந்த சுரபி இல்லை அப்படின்னா பெண்களுக்கு வந்து உள்ள கர்ப்பப்பையில ஏதோ பிரச்சனை நடக்கும். அந்த சுரபிலாம் கரெக்டா சுரந்தா மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுரபி வந்து சரியா சுரக்கல. அந்த பிறப்புறுப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த திரவம் வந்து அங்க இல்லை. அந்த திரவம் இல்லை அப்படின்னாவே கண்டிப்பா வந்து குழந்தை நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். இதனாலதான் நிறைய பேருக்கு என்ன இந்த கெமிக்கல் போயிட்டு தான் என்ன பண்ணுதுன்னா நிறைய பேருக்கு ஓவரியில எக் வந்து ஃபார்ம் ஆகாம ஆகுது. ஓகேங்களா, 2 ஓவரியில வந்து நிறைய பிசிஓடியே நிறைய ப்ராப்ளம் வந்து நீர் கட்டியாகவும் நிறைய ப்ராப்ளம் வந்து இந்த கெமிக்கல் வந்து நம்ம ரெகுலரா அனுப்பிட்டே இருக்கோம். அப்படின்னா இந்த கெமிக்கல் மூலமா தான் நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஓவரியில எக் ஃபார்ம் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க பிளாஸ்டிக்கை கீழே வந்து மண்ணுல போட்டுட்டே இருந்தீங்க அப்படி அங்கே செடி வச்சா வளராது. அதே மாதிரி தான் நம்மளோட கர்ப்பப்பையும் ரெகுலராக நீங்கள் பிளாஸ்டிக் நாப்கின் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கரு உண்டாகிறதுக்குமே வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் சரி ஓகேங்க, இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்க வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா மாற்று வழி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உண்மையாவே நான் வந்து பெண்மையா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து கம்பெனியோட எம்டி ஏடி செந்தில்குமார் சாருக்கு இந்த தருணத்தை தேங்க் பண்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரும்போது ரொம்ப வயிறு வலியில அவஸ்தப்பட்ட நபர் தான் நான். மாத்திரை போட்டாதான் நிற்கும், அவ்வளோ வயிறு வலியோட இருந்த நபர். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. பீரியட்ஸ்ல இப்போ ஃபீலே எனக்கு இல்லை. அவ்வளோ வந்து நான் அப்பதான் யோசிச்சேன், ஒரு நம்ம மாத்திரை போடாம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, ஒரு பேட் வந்து சால்வ் பண்ணுது அப்படின்னா அப்போ இதுல என்ன இருக்கு, என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ்ல அந்த நாப்கின் யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து வயிறு வலி வருது, இந்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது வயிறு வலியவே கண்ட்ரோல் பண்ணுது, அப்போ இதுல என்னதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஒன்னொன்னா வந்து இதுல வந்து சர்ச் பண்ணி யூடியூப்ல கூகுள்ல அந்த மாதிரி சர்ச் பண்ணி 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 தான் இதுல இருக்கிறது இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு பேட்ல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பிராண்டு, நம்மளோட கம்பெனியோட ஜஸ்லீப் பிராண்டு. இதுல வந்து உங்களுக்கு FDA சர்டிஃபிகேட்டு, CE சர்டிஃபிகேட்டு, ISO சர்டிஃபிகேட்டு எல்லா சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நார்மல் பிராண்ட்ல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 10 லேயர்ஸ் யூஸ் பண்ணி காற்றோட்டமான ஒரு ஏர்லைடு பேப்பர் எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு எந்த ஸ்மெல்லும் வராது உங்களுக்கு. இதை நான் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சீலிங்கோடு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டோ ஒரு சாக்லேட்டோ எப்படி வந்து பேக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கவரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு பேக் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம வந்து பிறப்புறுப்பு வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். வெஜைனாவை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைஜீனாகவும் சுத்தபத்தமாகவும் வச்சுருக்கணும். நம்ம நார்மலாக துணி கூட வாஷ் பண்ணி தான் நம்ம வந்து வேர் பண்ணுறோம். ஆனால் அந்த இடத்த என்ன பண்ணுறோம், மலிவான ரேட்டில் கிடைக்குதுன்றதுக்கு எதோ வாங்கி நம்ம பண்ணுறோம். பண்ணி 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 நம்ம கர்ப்பப்பையவே ஒரு பாழாக்கிடுறோம். ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல எவ்வளோ நம்ம க்ளீனாக வச்சுருக்கணும். இப்போது